இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் யூடியூப் வைரலான மசாலா ஸ்டஃப்டு பராத்தா தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 பாயில்டு பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இல்லைனா கிரேட் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியனை, அதாவது ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறி லீஃபு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். இப்போது சப்பாத்தி மாவில் ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து எந்த அளவுக்கு நீளமாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நீளமாக தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்டு மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியை நல்லா நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கணும். அதை இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. 4 சைடும் நல்லா ப்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை கத்தியை வச்சு நம்ம குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஒரு 3லேருந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 துண்டாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அளவாக கட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இது 7 பராத்தாக்கான ஸ்டஃபிங்காக ரெடி ஆகிருக்கு. ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து இதை பரோட்டாக்கு நம்ம மடிக்கிற மாதிரி ரவுண்டு வாக்கில் மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மடித்தது மேலே கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி நம்ம கை வச்சு சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ரொம்பவும் அழுத்த வேணாம், மசாலாலாம் வெளில வந்துடும். லைட்டாக சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். இந்த அளவுக்கு ஆன உடனே இதை அப்படியே தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட வேண்டியதான். மாவு நல்லா கட்டியாக இருக்கனால ஒரு 5 to 10 minutes ஆகுது இது 2 சைடும் குக் ஆகணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். 2 சைடும் நல்லா முருகலாக வந்த உடனே இதை அப்படியே ஹாட்டாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எக் சில்லி கூட தான் பேர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்டான ஸ்டஃப்டு பராத்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.